ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்தில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக சாதத்தை வச்சு எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பண்ணுறதுக்கு பேனில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற சின்ன சைஸ் ரவையாக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ரோஸ்டட் ரவையாக இருந்தால் திரும்பவும் வறுக்க வேண்டாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை எடுத்திருக்கேன், அதனால தான் வறுக்கிறேன். ரவை மொத்தமும் கலர் மாதிரி வர அளவுக்கு வறுக்க வேண்டாம். கை தொடுற அளவுக்கு சூடேறினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரவையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஆற வச்சிடலாம். ரவையில் இருக்க ஹீட் ஃபுல்லாக குறையட்டும். இது இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 1.5 கப் மீதமான சாதம் சேர்த்துக்கலாம். கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1.5 கப் சாதத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த பேஸ்ட் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சாதம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த கப் எடுத்தாலும் அதிலே மொத்த பொருளையும் சேர்த்துக்கோங்க. ரவையோட ஹீட் ஃபுல்லாக குறைஞ்சதும் இது கூட சேர்த்துருங்க. இது கூடவே 1.5 கப் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக சேர்க்குறீங்கன்னா இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஃபுல்லாக அரைச்சாச்சு. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க போல தான் இருக்கும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுக்கும்போது ரவை தண்ணி மொத்தத்தையும் உறிஞ்சி மாவு கெட்டியாகிடும். இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் சாதத்தோடு 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சோம், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. 10 நிமிஷத்துக்கு மாவு ஊறி வந்ததுக்கப்புறமும் தண்ணியாக இருக்க போல் இருந்தால் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு இல்லைனா வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. மாவு ரெடியாகிடுச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு ஆப்பசோடா சேர்த்துக்கலாம். கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தோட உப்பு சேர்க்க மாட்டேன், அதனால் 1/2 ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு 10 நிமிஷத்துக்கு ஊறி வரணும். இதை ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி மினி இட்லி தான் ரெடி பண்ண போகிறேன். இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் இட்லி ஒட்டாமல் எடுக்கும்போது ஈஸியாக வரும். இதே போல் எல்லா இட்லி தட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி நல்லா உப்பி வரும். கொஞ்சம் கேப் விட்ட மாதிரியே மாவு ஊற்றிக்கோங்க. இட்லிக்கு காம்போவா சட்னி, சாம்பார், பொடி இப்படி எது பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் இட்லி பண்ணி கொடுக்குறத விட இது போல் மினி இட்லி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மீதமான சாதத்தில் நார்மல் இட்லி பண்ணுறதை விட இது கூட ஆனியன், கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி சேர்த்து மசாலா இட்லி கூட பண்ணி கொடுங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி கொத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண இட்லி ஸ்டாண்ட் இது உள்ளே வச்சு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இட்லி வெந்ததும் சின்னதாக ஸ்டிக்கில் கரண்டி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இட்லி நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இட்லியை சூட்டோடு எடுத்தால் அந்தளவுக்கு கரெக்டாக வராது. 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வந்துடும். பார்க்கும்போதே தெரியும் இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக ஒட்டாமல் வந்திருக்கு. மினி இட்லின்றதுனால பார்க்குறதுக்கு சின்னதாக டேப்லெட் போலவே இருக்குது. நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக இட்லி ஊற்றுறதுனால இது கூட ஆப்பசோடா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆப்பசோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மாவு காலையில் ரெடி பண்ணிவிட்டு இட்லியை நைட்டுக்கு ஊற்றிக்கோங்க. இட்லி பார்க்குறதுக்கு பட்டன்ஸ் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு இட்லியிலே எந்த வெரைட்டி இட்லி பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட்லிக்கு சைடிஷாக பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இட்லிக்கு சைடிஷாக சட்னி, சாம்பாரை விட பொடி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொடிக்கு நடுவில் 1 கரண்டி அளவு உருக்குன நெய் சேர்த்துக்கலாம். நெய், பருப்பு பொடி, இட்லி வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்ச் போல் இருக்குது. இதை பிரித்து காட்டுறேன். எந்தளவுக்கு ஒயிட்டாக சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. இட்லி பார்க்குறதுக்கு பன்னு மாதிரி இருக்குது. உள்ள தேங்காய் பூ போல் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.
பருப்பு பொடியோடு இந்த இட்லியை சாப்பிட ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இட்லி ரியலாகவே சாஃப்ட்டு காட்டன் போல தான் இருக்குது. ஃப்ளஃபியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.